Hey guys, வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல இன்டியூசிங் இஎம்எஃப் பை சேஞ்சிங் த ஏரியா ஆஃப் த காயில், அதாவது ஒரு காயிலோட ஏரியாவை சேஞ்ச் பண்றது மூலமா எப்படி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்காக ஒரு காயில் எடுத்திருக்கோமா, இந்த காயில வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள நம்ம வைக்க போறோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி மார்க் பண்ணியிருக்கோம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர் இருக்க மாதிரி இருக்கு. இப்போ நீங்க ஸ்கிரீனை ஸ்ட்ரைட்டா வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா, அப்போ உங்கள்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஸ்கிரீனுக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அதே ஹரிசாண்டலா இருந்துச்சுன்னா மேல இருந்து ஸ்கிரீனுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கும். அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காயிலுக்கு ஐங்கிற கரண்ட்டை நம்ம கொடுக்க போறோம். இவ்வளவுதான் நம்மளோட செட்டப். என்ன பண்ணோம், காயில் எடுத்துட்டு போய் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வச்சுட்டு கரண்ட் கொடுத்தோம். இப்போ ஒர்க்கிங்க்கு என்ன பண்ணணும், ஏரியாவை சேஞ்ச் பண்ணணுமா, அப்போ இந்த 4 சைடுல ஏதோ ஒரு சைடை மூவ் பண்ணணும். ஒன்னு இதை மேல கீழே, இல்லைன்னா இது லெஃப்ட் ரைட், எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். நம்ம இந்த ரைட் சைடுல இருக்கிறத சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிட்டு மீதி இருக்க 3 ஃபிக்ஸ்டா வச்சுக்க போறோம். அப்போ இந்த ரைட் சைடு மூவ் பண்ண போறோமா, அதோட இனிஷியல் பொசிஷனை ஏபின்னு மார்க் பண்ணிக்க போறோம். இதை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டு இதோட ஃபைனல் பொசிஷனை சிடின்னு மார்க் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணதோட வெலாசிட்டியை நம்ம வின்னு சொல்லிக்கலாம். இவ்வளவுதான் நம்மளோட ஒர்க்கிங். என்ன பண்ணோம், ஏரியாவை சேஞ்ச் பண்ணோம். அப்ப நம்ம ஃபார்முலா எழுதுனா எப்படி எழுதிக்கலாம்னா, d5b is equal to b into change in area. இதுல 5b அப்படிங்கிறது என்னன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே d5bன்னு போட்டா என்ன ஆகும், சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்கும். சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் b into சேஞ்ச் இன் ஏரியா. எந்த ஏரியா சேஞ்ச் ஆச்சு, நமக்கு இந்த ஏரியா தானே சேஞ்ச் ஆச்சு. முதல்ல இது ஃபுல்லா இருந்துச்சு, இப்போ இந்த குட்டி ஆயிடுச்சு. அப்ப இதுதான் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த சேஞ்ச் ஆன ஏரியா என்னது, ஏபிசிடியோட ஏரியாவா, அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனா d5b is equal to b into ஏரியா ஆஃப் ஏபிசிடி. ஏபிசிடி அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிளா, அப்ப அதோட லென்த் இன்டூ பிரெத் போட்டா நமக்கு ஏரியா கிடைச்சிருமா. லென்த்துக்காக அதை எல்னு மார்க் பண்ணிக்கலாம், பிரெத்தை வந்து v இன்டூ டிடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது எப்படி நமக்கு கிடைச்சது, வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம்னு தெரியுமா. அப்ப டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். வெரி ஸ்மால் டைம் அப்படிங்கறனால நம்ம டிடி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நான் ஏன் இதை ஃபர்ஸ்டே மார்க் பண்ணாம இப்ப மார்க் பண்றேன் அப்படின்னா, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்க லென்த்தையும் பிரெத்தையும் எடுக்கிறோம். நீங்க டயக்ராம் போடும்போதே எல்லாத்தையும் போட்டுட்டு டைரக்டா இதை மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஆனா நீங்க புரிஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா ஏன் எல் போடுறோம், ஏன் இந்த இடத்துல விடிடி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா ஸ்ட்ரைக் ஆகும். ஏரியா ஆஃப் ஏபிசிடி கண்டுபிடிக்கும் போது லென்த்தையும் பிரெத்தையும் மார்க் பண்றோம். ஏன் அதை மார்க் பண்றோமே அப்படிங்கிறதுக்கான காரணமே இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ நீங்க படிக்கும்போது இந்த மாதிரி ஏன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டெப்புக்காக தான் இதை பண்றோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புக்ல அந்த மாதிரிலாம் இருக்காது, ஸ்ட்ரைட்டா டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்டே டயக்ராம படிச்சுட்டு தான் ஈக்குவேஷனுக்கே வருவீங்களா, அப்ப ஏன் டயக்ராம் இப்படி இருக்குங்கிறதே உங்களுக்கு புரியாது. ஸோ நான் சொல்லித்தரதே இதுக்காக தான். நீங்க படிக்கும்போது இந்த மாதிரி படிச்சுக்கோங்க, ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு படிச்சிட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதனாலதான் சொல்றேன். இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ஏபிசிடி என்னது, லென்த் இன்டூ பிரெத்தா, லென்த் இன்டூ பிரெத் என்னது, எல் இன்டூ விடிடி. அப்ப இந்த டிடியை நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். d5b by dtன்னு கிடைக்கும். இந்த d5bங்கிறது என்னது, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸா, சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஓவர் சேஞ்ச் இன் டைம். இது ரெண்டையும் கிடைச்சாதான் நமக்கு இஎம்எஃப். அப்ப இஎம்எஃப் டைரக்டா எழுதிக்கலாமா, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு பிஎல்வி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா தான் இருந்திருக்கும். ஒரு சின்ன டயக்ராம், ஒரு குட்டி டெரிவேஷன், அவ்வளவுதான். நீங்க படிக்கும்போது இந்த மாதிரி ஏன் எதுக்காக இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் மார்க் பண்றோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னொரு வாட்டி படிக்கும்போது புதுசா படிக்கிற மாதிரி இருக்காது. நீங்க டயக்ராம் போடும்போதே எதுக்காக போடுறோம், இல்லைன்னா டெரிவேஷன் பண்ணும்போதே நீங்க டயக்ராம் மார்க் பண்ணிக்கலாம். அதனால நீங்க படிக்கும்போது புரிஞ்சு படிச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.